NCERT Science Book 6th Standard 4th Chapter Getting to Know Plants. The plantsல below the land surface வந்து root system, அதுக்கு மேலே இருக்கிறது shoot system. root systemத்தில் primary root and secondary rootனு டிவைட் பண்ணுறாங்க. shoot system எல்லாமே ஸ்டெம்மில் ஆரம்பித்து stem, leaf, flower, fruit. இந்த ஸ்டெம்மில் ரெண்டு ஜாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிறது இன்டர்நோட். அந்த ஜாயிண்ட்டுக்கெல்லாம் பேர் வந்து நோடு. அந்த ஸ்டெம்மோட லீஃப் கனெக்ட் ஆகிற அந்த பார்ட்டில் வந்து ஜாயிண்ட்டில் வந்து ஒரு பட் இருக்கும். பட் அதில் தான் ஃப்ளவர் உருவாகும். இது இல்லாமல் plants can be classified into 3 categories: herbs, shrub and trees. இது பின்றது வந்து shrub, A herb, C வந்து tree. Plants with green and tenderனா soft, tender stems are called herbs. They are usually short and may not have many branchesலாம் இருக்காது. Some plants develop branches near the base of stem. The stem is hard but not very thick. Such plants are called shrub. Thicker the stem, thicker the shrub னு அர்த்தம். Some plants are very tall and have hard and thick stem. The stem have branches in the upper part much above the ground. Such plants are called trees. So இது creepers and climbers அதை பார்க்கலாம். Plants with a weak stem that cannot stand upright, தனியாக நிற்காது செங்குத்தா, but spread on the ground are called creepers, while those that take support and climb up are called climbers. ஏதாவது ஒரு சப்போர்ட்டை வச்சு அது கிளைம் பண்ணிக்கணும், அது கிளைம்பர்ஸ்னு பேர். சப்போர்ட்லாம் தேவைப்படாமல் அப்ரைட் வளராமல் கிரவுண்ட் சர்ஃபேஸ்லேயே வந்து அது க்ரீப்பர்ஸ். தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹர்ப்ஸ், ஸ்hrubs அண்ட் ட்ரீஸ். ஸோ அதுதான் அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. க்ரீப்பர்ஸ் படர்ந்து இருக்கிறது, கிளைம்பர்ஸ் வந்து கிளைம்ப் ஆகி நிற்கும். மணி பிளான்ட்லாம் எக்ஸாம்பிள். அடுத்தது ஸ்டெம். வாட்டர் எப்படி மூவ் ஆகுது அப்வர்ட் சைடில் ஸ்டெம், அதில் கிராஸ் கட் எப்படி இருக்கும். ஸ்டெம்மை நீங்கள் கிராஸ் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி என்லார்ஜ்டு வியூவாக இருக்கும், ஓப்பனாக ஹோல்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது லீஃபில் ஸ்டெம்மோட அந்த லீஃப் ஜாயிண்டாக இருக்குல்ல, அந்த பகுதிக்கு பேர் பெட்டியோல். இந்த இலையோட பகுதிக்கு பேர் லாமினா. Part of leaf by which it is attached to the stem is called petiole. The broad green part of the leaf is called lamina. Petiole and lamina stem நம்மளுக்கு தெரியும். அதே போல் vein and midrib. midribனா இந்த லீஃபில் சென்டர் பார்ட்டில் ஒரு வெயின் வரும், நல்லா திக்காக இருக்கும், அது மிட்ரிப்னு பேர். அது தொடர்ந்து ஜாயிண்ட்டில் ரைட் ஆங்கிளில் நிறைய ஸ்மால் வெயின்ஸ்லாம் போகும், அது வெயின்ஸ்னு சொல்கிறாங்க. The design made by veins in a leaf is called leaf venation பேர். If this design is net-like on both sides of the midrib, the venation is reticulate. The leaves of grass you might have seen that the veins are parallel to one another. அது parallel venation. இப்போ reticulate venation and parallel venation அதோட பிக்சர் தான் இது. வெனேஷனில் ரெட்டிகுலேட் வெனேஷன், இது மிட்ரிப் அண்ட் வெயின்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருந்தால் அதுக்கு பேர் வந்து ரெட்டிகுலேட் வெனேஷன். இந்த மாதிரி மஞ்சளோட செடி இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து பேரலல் வெனேஷன் அர்த்தம். இது டிரான்ஸ்பைரேஷன். லீஃப்லேருந்து வாட்டர் எப்படி வேப்பர் ஆகுதுன்றது தான் டிரான்ஸ்பைரேஷன். வாட்டர் கம்ஸ் அவுட் ஆஃப் லீவ்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் வேப்பர் பை த ப்ராசஸ் கால்டு டிரான்ஸ்பைரேஷன். பிளான்ட்ஸ் ரிலீஸ் a lot of water into the air through this process. அதுக்கு பேர் டிரான்ஸ்பைரேஷன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. பாலித்தீன் கவர் கட்டினீங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியும் இந்த வாட்டர் வேப்பர்லாம் கவருக்குள்ளே படிஞ்சிருக்கும். அடுத்தது ஃபோட்டோசிந்தசிஸ். லீவ்ஸ் prepare their food in the presence of sunlight and a green colored pigment like chlorophyll substance present in them. For this they also use water and carbon dioxide. This process is called photosynthesis, ஒளிச்சேர்க்கை. Oxygen is given out in the process. The food prepared by leaves ultimately gets stored in the different parts of the plant. root வந்து below the land surface. root வந்து அதுக்கு முன்னாடி
ஸ்ப்ரவுட் அப்படின்ற வேர்டு முக்கியம். முளைவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டன் க்ளோத்தில் வச்சா நம்மளுக்கு அது கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து ஸ்ப்ரவுட். This because roots help in holding the plant firmly to the soil. Soil நிலைத்து நிற்கிறதுக்கு ரூட் தேவைப்படுது. They anchor the plant to the soil. இது ஒரு நங்கூரம் மாதிரி பயன்படுது பிளான்ட்டுக்கு. அடுத்தது ரூட்டோட டிஃப்ரென்ஸ் கேட்டகரி. டேப் ரூட் சிஸ்டம் அண்ட் ஃபிப்ரஸ் ரூட் சிஸ்டம். டேப் ரூட்டில் நீட்டமாக ஒரே ரூட் இருக்கிறது. ஃபிப்ரஸ் ரூட்ஸ்னால் சிமிலர் ரூட்ஸ் நிறையா இருந்தால் அது ஃபிப்ரஸ் ரூட்ஸ். ஃபார் ரூட்ஸ் ஆஃப் கைண்ட் the main root is called tap root and the similar roots are called lateral roots. Plant with root as shown in the figure. பார்த்துக்கோங்க, எக்ஸாம்பிள் ஃபிகர் கொடுத்துருக்காங்க. All the roots seem similar and these are called the fibrous roots. ஸோ இது டேப் ரூட், லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது ஃபிப்ரஸ் ரூட் சிஸ்டம். ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஃப்ளவரு அந்த பெட்டல்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த பெட்டல்ஸ் மூடி இருக்கிற பாட்டு பேர் வந்து செப்பல்ஸ். பெட்டல்ஸ் அண்ட் செப்பல்ஸ். இதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் எல்லோ கலர் பிக்சர் பாருங்கள். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாமன். இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் ஸ்டாமன். அதில் டிப்பில் இருக்கிறது வந்து ஆந்தர், டிப்பை ஜாயின் பண்ணியிருக்கிறது ஃபிலமெண்ட். இந்த ஸ்டாமன் எல்லாம் சுற்றி இதுக்கு நடுவில் ஒரு போர்ஷன் இருக்கும், அதுக்கு பேர் வந்து பிஸ்டில். இந்த பிஸ்டிலோட போர்ஷன் தான் இது. ஸோ ஸ்டாமன், ஆந்தர், பிஸ்டில். இந்த பிஸ்டிலில் இதான் ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி. பல்ஜாக இருக்கிற இடம் பேர் வந்து ஓவரின்னு பேர். இது ஃபுல்லாத்துக்கும் பேர் பிஸ்டில். ஓவரி இட் இஸ் லோயர் மோஸ்ட் அண்ட் swollen பார்ட் ஆஃப் தி பிஸ்டில். இதை வந்து ஹரிசாண்டல் கட் அண்டு வெர்டிக்கல் கட் பண்ணியிருப்பாங்க. ட்ரான்ஸ்ஃபர் கட் அண்டு லாங்கிடியூடல் கட் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த ஓவரி, அந்த ஓவரிக்குள்ளே இருக்கிற இந்த சின்ன சின்ன பீட்ஸ்லாம் வந்து ஓவியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னர் பார்ட் ஆஃப் த ஓவரி யூசஸ் எ லென்ஸ் பீட் லைக் ஸ்ட்ரக்சர், அதுக்கு பேர் ஓவியூல்ஸ். ஸோ அவ்வளோதான். கீவேர்ட்ஸ் கிளைம்பர்ஸ் பார்த்தோம், க்ரீப்பர்ஸ் அண்ட் கிளைம்பர்ஸ் ரெண்டு பார்த்தோம். க்ரீப்பர்ஸ்னால் தரையோட தடையாக படர்ந்து இருக்கிறது, கிளைம்பர்ஸ்னால் ஏதாவது ஒரு சப்போர்ட்டோடு சேர்ந்து சுற்றி வர்றது. கண்டக்ட் ஃபுட்டு வந்து வாட்டர் எப்படி கண்டக்ட் ஆகுது, ரூட்லேருந்து ஸ்டெம்முக்கு போகுது, ஸ்டெம்லேருந்து லீவ்ஸ் எல்லாம் போகுதுல, அது கண்டக்ஷன். க்ரீப்பர்ஸ் பார்த்தோம். ஃபிப்ரஸ் ரூட்ஸ், ஃபிப்ரஸ் ரூட்டு, டேப் ரூட்டு, லேட்டரல் ரூட்ஸ்லாம் பார்த்தோம். ஹெர்ப்ஸ், லேமினா, இலையோட போர்ஷன் தான் லேமினா. லேட்டரல் ரூட்ஸ் பார்த்தாச்சு. மிட்ரிப், இலையில நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நரம்பு மாதிரி இருக்கிற பார்ட் வந்து மிட்ரிப். ஓவியூல், ஓவியூல் அந்த பிஸ்டில் இருக்க அந்த பார்ட் தான் ஓவியூல். பல்ஜாக இருக்க பார்ட்டு ஓவியூல். பேரலல் வெனேஷன் பார்த்தாச்சு. பெட்டல், செப்பல், பெட்டலில் மூடி இருக்கிறது செப்பல். பெட்டியோல், ஸ்டெம்முக்கும் இந்த லீஃப்க்கு நடுவில் இருக்க அந்த சின்ன லைன் அதுதான் பெட்டியோல். ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை, ஃபுட் ப்ரிப்பரேஷன். பிஸ்டில், ரெட்டிகுலேட் வெனேஷன், செப்பல், ஷ்ரப், ஸ்டாமன், ஆந்தர் அதெல்லாம் பார்த்தோம். ஸ்டாமன், ஆந்தர், ஃபிலமெண்ட். டேப் ரூட், டிரான்ஸ்பிரேஷன், வாட்டர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறது. ட்ரீஸ் அண்ட் வெயின்ஸ். சம்மரி. பிளான்ட்ஸ் ஆர் யூஷுவலி grouped into herbs, shrubs and trees based on their height, nature of stem and branches. The stem bears leaves, flowers and fruits. Leaf usually has a petiole and lamina. Pattern of veins on the leaf is called venation. It can be reticulate or parallel. ரெண்டு பார்த்தோம். Leaves give out water vapor through the process of transpiration. Green leaves make their food by the process of photosynthesis using carbon dioxide and water in the presence of sunlight. இந்த கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், presence of sunlight நமக்கு என்ன கிடைக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் ப்ளஸ் ஆக்சிஜன் கிடைக்குது. Roots absorb water and minerals from the soil. They also anchor the plant firmly in the soil. Roots are mainly of two types, tap root and fibrous root. இது similar roots இருக்குன்னா fibrous roots. Plants having leaves with reticulate venation have tap roots, while plants having leaves with parallel venation have fibrous roots. Okay. Stem conduct water from roots to the leaves and other parts and food from leaves to other parts of the plant. The parts of flower are called sepal, petals and stamen and pistil.
தட்ஸ் இட்.